தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சர்வதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி 17/10/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக நம்ம தனப்பிராப்திக்காக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் விருதியாகிறதுக்காக எவ்வளோ பூஜைகள்லாம் பண்ணுவோம். இப்போ நாம் ஒரு வியாபார ரீதியாக போனாலோ, இல்லை இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சீட்டு போட்டிருப்பா, சீட்டு பணம் எடுக்கணும்னு போவா, அது கிட்ட விலைக்கு போயிடும். சில பேர் உயர் பதவிக்காக போவா. அது மாதிரி தொழிலுக்கு சொந்த தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த பண வரவுக்காக போனாலும் அந்த தடை விலகிறதுக்காக எளிய சில பரிகாரங்கள் உண்டு. சாதாரணமாக நம்ம தடை விலகிறதுக்கு பிள்ளையாரை பூஜை பண்ணுவோம், லக்ஷ்மி தேவியை பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு கையோட ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனால் அது காரிய சித்தியாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான எண்ணம். சில பேர் எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு போவா, சுவாமிகிட்ட வச்சு துர்கை கிட்டேயோ இல்லை ஆஞ்சநேயர்கிட்டையோ வச்சு எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு போவா. சில பேர் குங்கும பிரசாதம் எடுத்துகிட்டு போவா. அப்போ நம்ம உடம்போடு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பொருள் உண்டு அப்படின்னா அந்த தாயத்து ரட்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தனலக்ஷ்மி தாயத்து, அது ரக்ஷைன்னு சொல்லுவாங்க. நம்ம பாதுகாக்கிறதுனால ரக்ஷை. இந்த தனலக்ஷ்மி தாயத்துன்றது நாம் ரொம்ப எளிய முறையில் பண்ணலாம். துளசியில் விஷ்ணு துளசி, கிருஷ்ண துளசி அப்படி நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த லக்ஷ்மி துளசின்றதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடுகளில் நம்ம வைக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி துளசி செடி நல்லா வளர்ந்து பூத்து சின்ன 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 விதைகள் வரும் பாருங்கள். அந்த விதைகள்லாம் உதிர்ந்து அது இயற்கையாக காஞ்சி போயிடும். நிறைய பேர் துளசி செடி காஞ்சி போயிடுத்தோன்னு அப்படி இல்லை. துளசி நல்லா முத்தி காஞ்சதுன்னா அந்த தண்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஹோல்ஸ் ஓட்டை போட்டு நம்ம துளசி மாலையாக போட்டுக்கலாம். அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை நம்ம இந்த தாயத்தை பயன்படுத்தலாம்.
அந்த தண்டை வந்து நாம் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி மணியாக கோத்து 51 108 மாலையாக போட்டுக்கலாம். அந்த வேர் வந்து நம்ம தாயத்தா ரட்சையாக போட்டுக்கலாம். நாம் வீட்டில் பூஜை பண்ணி இந்த காஞ்சி போன இந்த செடி இது வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் அப்படியே மண்ணோட அந்த அப்படியே அதை எடுத்துட்டோம் மண்ணுலேருந்து. அதை நீங்கள் அலம்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த அலசெல்லாம் வேண்டாம், அலம்ப வேண்டாம், அப்படியே தட்டிட்டு அதை அப்படியே பயன்படுத்தலாம்.